இன்னைக்கு நாங்க இந்த சுவாமி ஐயப்பா டிராவல்ஸ் தாங்க சென்னையில இருந்து சேலம் வந்து டிராவல் பண்ண போறோம். இந்த பஸ் எப்படி புக் பண்றது, இங்க என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்கு, என்னென்ன ஸ்நாக்ஸ் கொடுக்குறாங்க, வேற என்னெல்லாம் இந்த பஸ்ல இருக்குன்னு சொல்லிட்டு வீடியோல பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த பஸ் ரெட் பஸ்ல தாங்க புக் பண்ணேன். நீங்க ரெட் பஸ் வெப்சைட் போயிட்டீங்கன்னாக்கா அங்க வந்து நீங்க சென்னை டு சேலம் சொல்லி சர்ச் பண்ணும்போதே உங்களுக்கு எல்லா பஸ்ஸஸ் காட்டுங்க. அதுல சுவாமி ஐயப்பா டிராவல்ஸ் நீங்க புக் பண்ணீங்கன்னாக்கா அதுல ஒவ்வொரு சீட்டுக்கும் ஒவ்வொரு ரேட் வந்து கொடுத்துருப்பாங்க. இதுல உங்களுக்கு கம்ஃபர்டபுளான சீட்ஸ் வந்து நீங்க புக் பண்ணிக்கலாங்க. இதுல சீட்ஸ் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஜென்ஸ் தனியா லேடிஸ் தனியாவும் சொல்லி செப்பரேட்டா வச்சிருக்காங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க புக் பண்ணிக்கலாம். சுவாமி ஐயப்பா டிராவல்ஸ்க்கு தனியா வெப்சைட் இருக்குங்க. அதுல போயிட்டு கூட நீங்க வந்து புக் பண்ணிக்கலாம். அதுல புக் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஒரு சில ஆஃபர்ஸ் கூட உங்களுக்கு கொடுப்பாங்க. 700 டிக்கெட் வந்து 650 ரூபாய்க்கு வந்து கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சில ஆஃபர்ஸ் கூட சம்டைம்ஸ் வந்து கொடுக்குறாங்க. இவங்க ஒரு நாளைக்கு 6 பஸ் வந்து அலோகேட் பண்ணிருக்காங்க. காலையில 6:30 மணில இருந்து நைட் 10 மணி வரைக்கும் பஸ்ஸஸ் வந்து நிறையவே இருக்கு. இங்க பஸ் அவங்க வேளச்சேரில இருந்து ஸ்டார்ட் பண்றாங்க. வேளச்சேரில இருந்து ஸ்டார்ட் பண்ணி பெருங்குடி, காரம்பாக்கம், சோழிங்கநல்லூர் வந்துட்டு அப்படியே வந்து கேளம்பாக்கம் வந்துட்டு அங்க இருந்து பிக்கப் பண்ணி போறாங்க. இவங்க இந்த பஸ்ல கொடுக்குற ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா லைவ் ட்ராக்கிங் கொடுக்குறாங்க, ரீடிங் லைட் கொடுக்குறாங்க, பில்லோ கொடுக்குறாங்க, வாட்டர் பாட்டில் கொடுக்குறாங்க, அப்புறம் ஸ்நாக்ஸும் கொடுக்குறாங்க. இதெல்லாம் புக்கிங் பண்ணும்போது அவங்க வந்து எல்லாத்தையுமே கொடுத்துருக்காங்க. இதே வந்து பஸ்ஸுக்குள்ள போகும்போது அதெல்லாம் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு இந்த பஸ்ல பார்ப்போம். பஸ்ஸுக்குள்ள என்டர் ஆகும்போது பஸ்ஸோட டிரைவிங் கேபினே பாத்தீங்கன்னா நல்லா பெருசாவே இருக்குங்க. அவரு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாவே இருக்கும் டிரைவிங் பண்றதுக்கு. பஸ்ஸுக்குள்ள பேசஞ்சர் கேபின் வரும்போது பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து எல்லோ கட்டிங் போட்டு செம்மையா வந்து லைட்ஸ் எல்லாம் போட்டுருக்காங்க. பார்க்கறதுக்கே வேற லெவல் ஆம்பியன்ஸ் இருக்குங்க. மெயினா கிளீனிங் வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பரா க்ளீன் பண்ணியிருந்தாங்க. உள்ளுக்குள்ள ஸ்மெல்லும் வந்து நல்லாவே இருந்துச்சுங்க. ஒரு பிளசண்டா வந்து நல்லா தூங்குறதுக்கான ஃபீல் வந்து கிடைச்சது நமக்கு. பஸ்ஸோட லெஃப்ட் சைடுல பாத்தீங்கன்னா சிங்கிள் பெட் சீட்ஸ்லாம் வந்து அலோகேட் பண்ணியிருந்தாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிரவுண்ட் ஃப்ளோர் இருக்கு, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் இருக்குங்க. அந்த மாதிரி ஒரு 6 சீட்ஸ் வந்து ஒரு ரோக்கு வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. இதே வந்து ரைட் சைடுல பாத்தீங்கன்னா டபுள் சீட்ல உள்ள வந்து கப்புள்ஸ்க்காக தனியா வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. இங்க ஒவ்வொரு சீட்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பரா ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கு லைட்டும் போட்டு உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. ஈஸியா வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு எந்த சீட்ஸ் நமக்கு அலோகேட் பண்ணிருக்காங்களோ அதில் நம்ம ஈஸியாக ஏறிக்கலாம். ஓகே, நம்ம பஸ்ஸில் ஏறிட்டோம். நம்ம இந்த பஸ்ஸை ரிவ்யூ பண்ணிவிடுவோம். ஸோ இந்த பஸ்ஸில் வந்து பார்த்திங்கனாக்கா ஃபஸ்ட்டு நம்ம ஏறினோன்னா 2 வாட்டர் பாட்டில் கொடுத்துட்றாங்க. 2 வாட்டர் பாட்டில் கொடுக்குறாங்க, பிஸ்லரி வாட்டர் பாட்டில்ஸ். ஸோ இதெல்லாம் எக்ஸ்பைர்டான்னு பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸ்பைர்டெலாம் எதுவும் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். மேனுஃபேக்சரிங் டேட்டே இல்லை. இதில் குடிக்கணுமா வேணாமா நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு பெரிய லாங் கேரியர் இருக்குது, எல்லா பஸ்லேயும் காமனாக வர மாதிரி. இங்கே ஒரு ஏசி வெண்ட் இருக்குது நம்ம காலுக்கு, இது வேணால் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். அண்டு நெக்ஸ்ட் பார்த்திங்கனாக்கா இங்கே மேலே வந்து 2 ஏசி வெண்ட் இருக்குது. இங்கே ஒரு ஏசி வெண்ட் இருக்குது, இங்கே ஒரு ஏசி வெண்ட் இருக்குது. நம்ம வேணால் லைட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். லைட்டு ஒர்க்கு ஆகலையா? ஆஹா, லைட் ஒர்க் ஆகலை. பட் ஆனால் லைட் வந்து அட்ஜஸ்டபிள், ஏன்னா செக் பண்ணிப்போம் நம்ம. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கனாக்கா நமக்கு வந்து ஒரு லாங் பில்லோ கொடுக்குறாங்க. 2 பில்லோ இருக்குது. இங்கே வந்து பவர் பாயிண்ட் இருக்குது, பவர் சாக்கெட் இருக்குங்க. ஒரு பவர் சாக்கெட் இருக்குது, இங்கே ஒரு பவர் சாக்கெட் இருக்குது. அவ்வளோதான். ஸோ ஒரு பில்லோ இருக்குது, பில்லோ கொடுத்தாங்க. கர்டன்ஸ், லாங் கர்டன்ஸ், 2 கர்டன்ஸ் இருக்குது 2 சைட்லேயும். நமக்கு வந்து பிளாங்கெட்ஸ் கொடுக்கலைங்க. பிளாங்கெட்ஸ் இதில் இல்லை. மெயினாக ஒரு ட்ராபேக் இதுதான், பிளாங்கெட் நீங்கள் தான் எடுத்துகிட்டு வரணும் போல். ஸோ இதுதான் வந்து டபுள் சீட்டோட இது. நம்ம சிங்கிள் சீட் நெக்ஸ்ட் பார்ப்போம். சிங்கிள் சீட்டும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தாங்க, ஒரே மாதிரி தான் இருக்குது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா நடுவில் வந்து உங்களுக்கு லைட் வித்து ஏசி வெண்ட் கொடுக்குறாங்க. இங்கேயும் வந்து உங்களுக்கு ஒரே ஒரு பில்லோ கொடுக்குறாங்க, ஒரு கேரியர் கொடுத்துட்றாங்க. நீங்கள் ஃபஸ்ட் ஃப்ளோர் உள்ள கம்பார்ட்மெண்ட் போகிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக வந்து ஏறதுக்காக ரயில்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. அது நீங்கள் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஏறுறதுக்கு. அது ரொம்ப டிஸ்ட்ராக்டாகவும் இல்லை நமக்கு. இந்த பஸ் புக் பண்ணோன்னே உங்களுக்கு லைவ் ட்ராக்கிங் சிஸ்டமோட மெசேஜ் அனுப்பிச்சிருவாங்க. அந்த லிங்க் நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு பஸ் வந்து எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் லைவாக வந்து ட்ராக் பண்ணலாம். அதே மாதிரி உங்களுக்கு பேனிக் பட்டனும் இதில் இருக்குது. நீங்கள் அந்த பேனிக் பட்டனை கிளிக் பண்ணிங்கனாக்கா பஸ் வந்து இமீடியட்டாக ஸ்டாப் பண்ணிடுவாங்க. இந்த பஸ் எங்கே ஸ்டார்ட் ஆச்சு, எங்கே எண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக வந்து நம்ம ட்ராக் பண்ணிகிட்டே வரலாம். நான் இந்த பஸ் வந்து 3:30 ஏறினேங்க. இந்த பஸ் வந்து எனக்கு ட்ராப் வந்து பார்த்தீங்கன்னா சேலத்தில் வந்து 10 o'clock கரெக்டாக 10 o'clock வந்து ட்ராப் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பார்ப்போம். மணி 8 ஆகுது. 8 மணிக்கு ஒரு டீ கடையை நிப்பாட்டியிருக்காங்க. இந்த பஸ்ஸில் ஸ்நாக்ஸ் எதுவும் கொடுப்பாங்க பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் எதுவும் கொடுக்கலைங்க, ஒரு வாட்டர் பாட்டில் தான் கொடுத்தாங்க. கரெக்டாக 8 மணிக்கு வந்து ஸ்டாப் பண்ணாங்க. பட் அது ஒரு ஹோட்டல் கிடையாது, அது ஒரு டீ கடையில் தான் ஸ்டாப் பண்ணாங்க. இதுன்னு சொல்லிட்டு ஒரு பிங்கோ வாங்கிட்டோம். இது 10 ருபீஸு. ஸோ அதே காஸ்ட்டு தான் அவங்க வாங்குறாங்க. அப்புறம் நாங்கள் ஒரு சாக்கோ பேக்ஸ் வாங்கினோம். இது 40 ருபீஸு. ஸோ என்ன எம்ஆர்பியோ அதுதான் நான் சார்ஜ் பண்ணுறாங்க. பட் நான் இருந்தாலும் ஒரு சாப்பாடு சாப்பிட்ற மாதிரி நிப்பாட்டினாங்கன்னா நல்லாயிருக்கும். வெறும் ஸ்நாக்ஸ் டீ சாப்பிட்ற மாதிரி தான் நிப்பாட்டுறாங்க.
ஸோ இது வந்து நமக்கு சஃபிஷியண்ட்டாக இருக்காது. ஒரு வழியாக சேலம் வந்து ரீச் ஆகிட்டாங்க. இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 10:45 ஆகுதுங்க. ஆனால் இந்த பஸ் வந்து 10 o'clock தாங்க வந்து ரீச் பண்ணணும். ஆனால் 10:45 தான் வந்து ரீச் ஆயிருக்கு. நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஹோட்டலும் அவங்க நிப்பாட்டவும் இல்லை. ஒரு டீ கடையில் நிப்பாட்டினாங்க. ஸோ இந்த பஸ்ஸில் ஒரு பெரிய ட்ராபேக் பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு 600 ரூபா கொடுத்து நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க. ஆனால் அவங்க ஸ்நாக்ஸ் கொடுக்குறதுல வெறும் தண்ணி பாட்டில் தான் கொடுக்குறாங்க. டீ கடையில் தான் நிப்பாட்டுறாங்க, ஒரு ஹோட்டல்லையும் நிப்பாட்டுறாங்க. இன்னொரு ட்ராபேக் இந்த பஸ்ஸில் சொன்னாங்க, பிளாங்கெட் கொடுக்குறது இல்லைங்க. அது ஒரு ட்ராபேக் தான். இதை தவிர இந்த பஸ்ஸில் எல்லாமே வந்து ஓகே தாங்க. 700 ரூபா கொடுத்து நீங்கள் வந்து பிளாங்கெட் இல்லாமல் ஸ்நாக்ஸ் இல்லாமல் இந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுமா அப்படிங்கிறது நீங்களே திங்க் பண்ணிட்டு நீங்கள் புக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ அவ்வளவுதாங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நான் நம்புறேன். உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கும் நான் நம்புறேன். அப்படி ஏதாவது கிடைக்கலனாக்கா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக்கை போட்டுருங்க. அப்புறம் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னாக்கா நம்ம போடுற வீடியோஸ்லாம் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து ரீச் ஆயிடுங்க. ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை வந்து பிரஸ் பண்ணிடுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். அது வரைக்கும் தேங்க்யூ, பாய்.